பிரபஞ்சத்துக்கு டைம் இருக்கா இல்லையா? சோ நம்ம நம்ம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணத்துக்கு பின்னாடியும் தேசம் இருக்கு, காலம் இருக்கு, நியதி இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாம் இருந்தாலும் மூலம் என்னது? இவைகளாக இருக்கும் நான் என்னதுதான் இவைகளோட மூலம். இந்த நான் என்னதனோட உண்மை என்னதுன்னு பாக்குறது பேர் தான் ஆன்ம விசாரம். அத ஒரு பார்த்தல்ன்ற பார்வை மூலமா தான் பண்றோம். இதுக்கு வேலைகளை தவிர்க்க வேண்டிய அவசியம் அடியோடு கிடையாது. சரிங்களா? ஏன் அதுக்கு நம்ம ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பார்வைக்கு? இப்ப பாக்குறோம், சரி ஓகே பண்ணிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி. இப்ப கேஷுவலா ஏன் இப்ப செட் ஆகியுமே செட் ஆகியே இருக்க மாட்டேங்குது? ஏன் அந்த மாதிரி? ஏன்னா இங்க அதாவது இதுதான் அடிப்படை ஆன்ம விசாரம் அப்படின்றத உணர்ந்தவர்கள் உணர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதானே தவிர இங்க அன்றாட வாழ்க்கைக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்க வேண்டியது நம்ம தான் அதை தேடணும். ஏன் செட் ஆக மாட்டேன்றதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க எழுந்துட்ட எண்ணம், இப்ப எண்ணம் ஏன் எழுந்துக்குது? நான் தான் அடிப்படையில அறியாமையா இருக்கிற இது நான் விசாரிக்காத தன்மை தான் நான். கரெக்டா? அந்த நான் எனது நேரடியா உடம்போட பற்று கொண்டு டபக்குன்னு எண்ணமா மாறி ஒரு சுழல்ல கொண்டு போய் தள்ளி விட்டு அதனால விசாரிக்க மாட்டேன்றோம். சோ அப்படின்னா நான் எனது அடிப்படையில இதனுடைய விஞ்ஞானம் என்ன? இதனோட விஞ்ஞானத்துக்கு என்ன? வேற எங்கேயும் பெருசா போய் விசாரம் பண்ண வேண்டாம். தூக்கத்துல ஒத்தரம் கிடையாது. புரியுதுங்களா? ஒப்பிடுறதுக்கு இவ்வளோ பிரபஞ்சமாகவும் நானாகவும் என்னையாகவும் என்னுடைய உறவுகளாகவும் என்னுடைய உயிராகவும் என்னுடைய அறிவாகவும் என்னுடைய பணமாகவும் என்னுடைய தேசமாகவும் எல்லாமாகவும் எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாமாக இருந்தாலும் அடிப்படையில் இதன் உண்மை என்ன? இதுதாங்க ஆக்சுவலா சனாதன தர்மம். புரியுதுங்களா? சனாதன தர்மம்னா என்னன்னா ஆன்மபுரம், தேச காலங்களை கடந்து எல்லாவற்றையும் கடந்து அதான் இதுல சார் எல்லா மதமும் அடைக்கிறது. எல்லாமுமே சர்வ மதம். ஏன்னா எல்லாமுமே மனம் புத்தி அகந்தைன்ற நானானது உலகத்தில் கற்பித்து எல்லாரும் உண்மை பொருளை தான் தேடுறேன். புரியுதுங்களா? என்ன தேடுறோம்ன்றது தெரியல. என்ன தேடுறோன்றது தெரியலன்னு சொல்ல முடியாது. அதான் எப்படி எப்படியோ அவங்கவுங்க வழியில அவங்க தேடுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சித்தாந்தம். புரியுதுங்களா? ஏன்னா அந்த நான் தான் அதை தீர்மானிச்சுக்குது. இங்க நான் யார் விசாரம் என்ன பண்ணுதுன்னா நானையே பின்னாடி போக வைக்குது. ஏன்னா பார்வையே என்ன? இப்ப தாட்ஸ் பத்தி இல்ல. உங்ககிட்ட எழுந்த தாட்ஸை பத்தி நம்ம சீரியஸாவே எடுத்துக்காதீங்கன்றோம். ஆனா திங்கரை யாருன்னு பாரு. புரியுதுங்களா? அதே மாதிரி அனுபவங்களை எடுத்துக்காதீங்கன்றோம். அனுபவிப்பவன் யாருன்னு பாரு. அப்படின்னு மையம் கொண்டு மனிதனாக வாழ்ந்து கொண்டு ஒவ்வொரு என்ன விஷயங்களை தான் நம்ம வாழணும். விஷயம் மூலமா தான் என் வாழ்க்கை வாழப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லையா? சோ அதையே பாருப்பா, அதையே பாருன்றதுதான் நான் யார் விசாரம். அதனால்தான் நான் யார் விசாரத்துக்குள்ள எல்லா மதமும் கம்பேட்டபிளா இருக்கும். நீங்க எந்த மதத்தை சார்ந்தவராகவும் இருக்கலாம். இந்த சனாதனம் நல்ல எப்பொழுதும் எல்லாமாகவும் எங்கேயும் இருந்து கொண்டிருப்பது. எப்பொழுதும் எல்லாமாகவும் எங்கேயும் இருந்து கொண்டிருப்பது என்ன? ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற ஒரு சுகமயமான அறிவு இருப்பு. ஏன் அந்த மொத்த சூழல்கள் நான் எனதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் எனதாக நாம் எப்பத்துல இருந்தோ இருக்கும். ஏன் அப்படி இருக்கோம்னீங்கன்னா அறியாமைனால. இப்ப இந்த மாதிரியான பார்வை தெளிவு கேட்டு பெற்று விசாரிக்காததுனால் அவைகளெல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? கிட்டத்தட்ட க்ளோசிங் பண்ணணும். இனிமையை க்ளோசிங் பண்ற மாதிரி. இப்ப எல்லா இந்த மாதிரியான இந்த உதிப்புகள் அத்தனையும் எது நான் எனதனுடைய அத்தனை உதிப்புகளும் அதுல அகந்தையனுடைய வீரியம் கொண்ட ஒரு வேகம் கொண்ட வாசனை. அதுதான் வேகம் கொண்டது பேர் தான் வாசனை. நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு வெளியில இருக்கிற ஒரு காட்சியை பார்த்துட்டு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சு காலத்துல பின்னோக்கி பிரயாணம் செஞ்சு அந்த அனுபவத்தை, அந்த நாள் அனுபவத்தை, அந்த கடைக்கு போனதை எதையாவது ஒண்ணு நினைவு கூர்ந்தீங்களா? இது வாசனா வேகம். உள்ள காலம் உற்பத்தி ஆச்சுன்னாலும் வாசனா வேகம். அதுல எல்லாம் ஒருவன் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறான்ல, அவனை வேண்டப்பா. பார்வையே அவ்வளவுதான். சோ அவனை நீங்க அது கூட அந்த பார்வைன்னா என்ன? அப்படியே வாழுதல். ஏன்னா ஒவ்வொரு சைட்லயும் நீங்க இருக்கணும். ஒவ்வொரு சைட்லயும் நீங்க இருக்கணும்னா எப்படி? வெறுமனே இருக்கணும். வெளியில காரியத்தை நிறுத்தக்கூடாது.
புரியுதுங்களா? உங்க டிராவல் என்னமோ போயிட்டே இருக்கு, கால் என்னமோ நடந்துகிட்டே இருக்கு. இந்த திங்க் பண்றவன் திடீர்னு சீரியஸ் ஆயிடலாம், இல்லாட்டி சாதாரணமா பேக்ரவுண்ட் தாட்ஸோட இருக்கான் இல்ல. அப்ப சி நிலைக்காத எண்ணங்கள்னால, அந்த எண்ணங்கள் வந்து போறதுனால ஒரு அசதியும் கிடையாது நம்மளுக்கு. கரெக்டா? அதாவது பார்த்துட்டே உள்பாறை இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இது நிக்குதுங்க. இல்ல விஷயமயமா மாறிட்டாலும், இல்ல ஃபுல்லா அந்த விஷயத்துக்குள்ளே டிராவல் பண்ணிட்டாலும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா மாறிடுது. ஆமா, விஷயமயமா நீங்க மாறுறதுனாலே என்ன அர்த்தம்? நான் வந்து உங்களை சூழ்ந்து கொள்கிறது, நான் எனது வந்து ஆளுமையோடு வந்து சூழ்ந்துகிட்டு அந்த தருணத்துல உங்க உலகமே தெரியல உங்களுக்கு. காய்கறி வாங்கி போனதே கூட மறந்து போயிட்டு எங்கெங்கயோ சுத்திட்டு வருவோம். கரெக்டா? அந்த அளவுக்கு போகுது. சோ இப்ப வந்து எதுல இருந்து நம்மள வந்து காப்பாத்திக்கிறதுக்கோ வேலை பண்ணாம தவிக்கிறதுக்கோ ஆன்மச்சாரம் கிடையாது. ஒட்டுமொத்தமா உண்மை என்னன்றது உணர்றது இல்ல. உண்மை என்ன? உண்மையாக இப்ப வந்து நம்ம கிட்ட போஸ்ட் கொடுக்கறவங்க யாரு? ஐயா வணக்கம். என்னுடைய பேர் தாய்மானன், பாண்டிச்சேரியிலிருந்து வரேன். ஐயா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க கிளியரா வந்து நான் என்னை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் எங்க வந்து எனக்கு புரியல அப்படின்றத வந்து நான் கொஞ்சம் கேட்டிருந்தேன் உங்ககிட்ட. இந்த இடத்துல எனக்கு வந்து சரியா பிடிபடலை, எங்க நிக்கிறோம்னு தெரியல அப்படின்றது வந்து நான் வந்து என்ன நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டேன் உங்ககிட்ட. நான் என்னுடைய ஃபுல்லா நான் எப்படி பார்த்துட்டு இருக்கேன், உள்பார்வையில் நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் தெரிவிச்சேன். அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கூடிய கையை பிடிச்சி கூடிய விட்டுட்டு போயிட்டு கரெக்டா அந்த ஸ்பேஸ்ல நீ இங்க மாறிட்டு இருக்க அப்படின்றத வந்து நீங்க கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணிட்டு அந்த பிளாக் வந்து இது எப்படி பார்க்கணும், உள்பார்வை மூலமா இது எப்படி சந்திக்கணும், இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நீ எப்படி சந்திக்கணும் அப்படின்றது வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு ஐயா. என்னை இழக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, ஒண்ணு இல்லாம போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப அதை மேற்கொண்டு சில கேள்விகள்லாம் இருக்கு ஐயா. அதாவது நம்ம உள்பார்வையிலே இருக்கும்பொழுது இப்போ இங்க சந்நிதிக்கு வரோம், என்னுடைய சிந்தனைகள் ஃபுல்லா உங்க மேல இருக்கு, என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா உங்க மேல இருக்கு. நான் வந்து அந்த இடத்திலே நிக்கிறேன் அப்படின்றது வந்து எனக்கு புரியுது. ஏன்னா இதை தாண்டி யோசிக்க முடியல. ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும், இப்ப இந்த ஃபேமிலி நினைச்சாதான் அங்க போக முடியும் இல்லைங்களா? இப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்ப நான் இங்க முடிச்சுட்டு சத்சங்கம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் இப்ப இந்த வேர்ல்டுக்கு நான் வெளியில வரேன். அப்பதான் என்னால வந்து வெளியில வரேன் அப்படின்ட்டு எனக்கு தெரியுது. அப்போ டெய்லி ஆஸ் யூஷுவல் ரொட்டீன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சில வேலைகள், சில கடமைகள், சில திருமங்கள்லாம் செய்ய வேண்டியதா இருக்குங்க. வீட்டு சூழ்நிலையும் சரி, ஆபீஸ்லயும் சரி, எல்லாமே செய்ய வேண்டியது. அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி வந்து இந்த உள்பார்வையை வந்து கரெக்டா இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா யோசனைகள், எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ ஒரு ஒரு முறையும் பாக்குறப்பையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த உள்பார்வை வந்து ஓகே, இத சிலது வந்து பார்க்க முடியுது, சிலது வந்து மிஸ் ஆயிட்டு அது மேல ஏறி சவாரி செஞ்சுட்டு ஒரு 1/2 இல்ல 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ சவாரி செஞ்சுட்டு நம்ம மாட்டிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டா பார்த்த உடனே அதை அணைக்க போயிருக்கு. இந்த மாதிரி இதை விட்டு விட்டு அதாவது ஒரு எண்ணங்கள் வருது. ஃபர்ஸ்ட்லேயே சிலது வந்து பார்த்தோம்னாக்கா அப்படியே பார்த்து நீ நின்று போகுது. சில எண்ணங்கள் வருது, கொஞ்சம் தூரம் இழுத்துட்டே போகுது, அது மாதிரி ஏறி சவாரி செய்யற மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறமேட்டா பார்த்துட்டு இதை அழிஞ்சு போகுது. அதாவது வருது விட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்போ அந்த மாதிரி இல்லாம இப்ப ஞான நிலை எப்பயுமே வந்து அந்த மாதிரி இருக்க முடியுமா, இல்ல இது வந்து கரெக்டான அப்ரோச் தானுங்களா? இது எப்படி எனக்கு தெரியல. நீங்க நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதே பர்ஃபெக்ட் தான். என்னன்னா வந்து இங்க வந்து தியானமே எதுக்குன்னு சொல்லுவாங்க. தியானம் சாதாரணமா தியானம் பண்றதே எதுக்கு? தாட்ஸுக்கு தான் தியானம். திங்கிங் தாட்ஸ்ன்ற மயமாக உள்ள இருக்கிற சூழலுக்கு தான் தியான பயிற்சி இல்லாட்டி தியானம் பழகுதல் அப்படின்னு அதுக்கு ஒரு என் ரிசல்ட் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து ஆக்சுவலா என்ன வாழ்வுன்றது? என்ன வாழ்வுன்றது? உங்களுக்கு இது நாள் வரைக்கும் தோணினதெல்லாமே உங்களுடைய நான் என்னுடைய குரூப் மூலமாக அங்க என்னெல்லாம் வந்துட்டு இருக்கோ அதுல எல்லாம் நீங்க முழுசா மனத்தை செலுத்தினீங்க. அப்புறம் உங்களுடைய உடல் மூலமான ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் இதுதான் வாழ்வா இருந்தது. இப்ப வந்து நம்ம சகஜமா என்ன சொல்றோம்? நான் யார் இல்ல,
சும்மா இரு உன்முக பார்வை அப்படின்னு பகவான் ரமண மகரிஷி வந்து நானியார் விசாரத்தை கொண்டு வருது. உச்சமான ஒரு நிலையை வந்து உடனடியாக உணர வைக்கும். இப்ப நீங்க கரெக்டா கேள்வியை பர்ஃபெக்டா ஆரம்பிச்சீங்க. அதாவது என்னை வந்து எக்ஸாக்டா உள்ள அழிச்சுக்கிட்டு போய் இந்த பார்வை இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது முன்னாடி நிக்க முடிஞ்சதுன்னு சொன்னீங்க. ஆனா வெளில வந்துடுறோம். அது பேருதான் வாழ்வு. இந்த வெளி உள்ள எல்லாமே நம்முடைய அறியாமையினால ஏற்பட்ட 2 விதமான பாவம். வெளியில இருந்தாலே உள்ள இருக்கும், உள்ள இருந்தாலே வெளியே இருக்கும். ஆக்சுவலா ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே நான் தான் ரூல் பண்ணுது. டிவைட் அண்ட் ரூல் தான் நானுடைய பாலிசி. உங்ககிட்ட நான் இருக்கணும்னா நானா இருக்கட்டும், இல்லாட்டி என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில் அப்படின்ற குரூப்ல எனது குரூப்பா இருக்கட்டும். அதுவும் நான் தான். அது இருக்குதுனால என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் உங்களை தனியா பிரிச்சிரும். நீங்க எந்த விஷயத்த நாடுறீங்களோ அதை அந்நியப்படுத்திடும். ஸோ இப்படி டிவைட் அண்ட் ரூல் தான் அது இருக்கு. இது பேர் தான் வாழ்வு. இப்ப வந்து இந்த வாழ்வாக வாழும் இது இப்ப இந்த அந்நியம், அதாவது வெளி உள்ளுன்னு பிரிச்சு பிறப்பு இறப்பு ஆணு பெண்ணு விஷயங்களை அதுல வந்து வெற்றி தோல்வி இப்படின்னு பிரிச்சுக்கிட்டு இந்த நான் எனது குரூப் பிரிஞ்சு ஓயாம பண்றதா வாழ்வுன்னா நம்ம போக்கஸே இந்த இந்த உண்மையான ஆன்மீகத்துல உண்மையான ஆன்மீகம் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் உங்க நான் என்னுடைய பாவம் வந்து கிளியரா ஒரு ஆளாக அந்த விஷயம்ல புரியுதுங்களா? இப்ப நீங்க வந்து கிளியரா ஏதோ எதிர்பார்ப்பு மேலிட்டு ஏகப்பட்ட எண்ண ஓட்டம் வரும். அதாவது இங்கேருந்து போன பிறகுன்னு கேக்குறீங்க, புரியுதுங்களா? இங்கேருந்து போன பிறகுன்றதே வந்து இல்லாத அளவுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய சதா சூழலே நீங்க இப்ப இங்க இருந்தப்போ நீங்க இதை என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட இருக்கும் பொழுது என்னால வந்து வேற என்னை இழந்து நான் நிக்கிறேன். நானை இழந்து அதுக்கு மேல எனக்கு வந்து அமைதியாவே இருக்கேன். சோ இங்க விசாரத்துக்கே ஒன்றும் பர்பஸே இல்லாம போயிடுதுன்றீங்க. இது சகஜமான எல்லாருக்குமே ஆக்சுவலா சித்திக்கும். எப்படின்னா அவங்க வந்து சகஜமா கஸ்டமைஸ் பண்றதுல இருக்கு. அப்படின்னா என்ன? இப்ப வந்து வெளியில வந்து ஒரு எதிர்பார்ப்பு மயமாக ஒருவர் உண்டானால்தான் நீங்க பார்க்கணும். இல்லாட்டி தாட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நீங்க மட்டும் நடந்து போயிட்டு இருப்பீங்க, யோசனை என்னவோ போயிட்டு இருக்கோம். ஆனா யாரும் இருக்க மாட்டான், திங்கர் இருக்க மாட்டான். கரெக்டா? நீங்க வந்து ட்ரெயின்ல உட்காந்துட்டு இருக்கீங்க, இல்லாட்டி பஸ்ல உட்காந்துட்டு இருக்கீங்க, குறிப்பிட்ட காட்சி இப்படி பார்த்துட்டு அது மூலமா தூண்டப்பட்டு உள் தூண்டப்பட்டு நிறைய எண்ணங்களாக மாறும். சோ அப்ப தூண்டப்படுபவனை பார்க்கணும். அப்பதான் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஆக்சுவலா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் பாஸ்ட்னு சொல்லப்படுற பெரிய ஒரே சொரூபத்துக்கு அந்நியமா இருக்கா மாதிரியான, ஆனா அந்நியமா இல்லை, அந்த பிரபஞ்ச மனம் உற்பத்தி ஆகும். அந்த பிரபஞ்ச மனத்துல நீங்க வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க, பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, உங்க அந்நியமான ஒரு காட்சியை பார்த்துட்டு உங்களோட ரிலேட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நடந்ததை கொண்டு வந்து சீரியஸ் ஆயிட்டீங்க. இந்த சீரியஸ் ஆற சமயத்துல உங்களுக்கு ஞாபகம், அதுக்குதான் இங்க உணர்த்துதல், ஞானம் உணர்த்துதல், கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளுதல். ஏன்னா வந்து அடிப்படையில உங்களுக்கு நான் என்னுடைய குரூப் வந்து அதனாலதான் இந்த பிரபஞ்சமே நிக்குதுன்ற ஒரு உண்மை வந்து உணர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கு சத்சங்கம் மூலம். கரெக்டா இல்லையா? தனியா தான் இருக்கா சொல்லுங்க. நீங்க ஏதோ ஒரு காட்சியை பார்த்து தூண்டப்படுறீங்க, தூண்டப்பட்டவொன்னு அது எதை தூண்டுடுது? உங்களுடைய நான் என்னதை பழைய சில தேங்கி இருந்ததை ஏதோ அனுபவத்தை தூண்டி அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு வருஷம் முன்னாடி இப்படிதான் போயிட்டு இங்க தானே வந்தோம், அது இதுன்னு என்னவோ யோசனை பண்றீங்க. சோ காலத்துல பின்னாடி போனா மாதிரி முன்னாடி போனா மாதிரி அந்த காலத்தில் பின்னால் சென்றவன் இப்பொழுது அதை ஒட்டி வெட்டி ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாமா, அதே கடையில போய் இந்த வருஷம் வாங்கலாமா அப்படின்னு ஏதோ ஒண்ணு, ஏதோ டிரான்சாக்ஷனலா அப்படின்னு ஒரு கர்மாவை தூண்டுவது கூட என்னன்னு பாத்தீங்கன்னா நான் எனது மூலமாக. நான் எனது தானே உங்க உடம்பு, நான் எனது தானே உங்களுடைய கண் மூலமாக பார்க்கும் பார்வை, எண்ணமும் அதுதானே, உணர்ச்சியும் அதுதானே, அனுபவம் அதுதானே. சோ ஒட்டி வெட்டி இதுக்குள்ள அது சீரியஸா ஆற அந்த தருணத்துல வந்து ஒட்டு மொத்தமா இப்படி ஆயிருக்கும் இந்த நான் ஆக்சுவலா இது இருக்கா அப்படின்றப்பதான் உங்களுக்கு சத்சங்கமும் வரணும்,
அது இருக்கா? ஃபர்ஸ்ட் இருக்கா? ஏன்னா அதுக்கு பின்னாடி அந்த இடத்துல அந்த விலகத்துக்கு கிடைக்கிற அவகாசம் ஆன்ம அருள்னால தான் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய சோ கால்டு இங்க இருந்து போன பிறகு நடக்கிற வாழ்க்கைன்னு சொல்லி தானே இந்த கேள்வி கேட்கறீங்க. அதுவே அந்த மாதிரி பிரிக்கிறது கூட தப்பு. நான் எப்போ உணர்த்தினேனோ அந்த தருணத்திலேருந்தே இது நடக்கணும்ன்றேன். உணர்த்தப்பட்ட அந்த தருணத்திலிருந்தே உள்வெளி ஆட்டமே ஆடாமல் அப்படியே சகஜமா. ஏன்னா தாய்மானவன்ற அந்த உடலுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் ஒரு பெயர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு உருவம் தான். ஆனா உள்ளுக்குள்ள நிறைய பதிவுகள், அனுபவ பதிவுகள் நான் எனது மூலமாக மொத்த சூழல்களையும் வைத்துக் கொண்டேன். ஏன் அந்த மொத்த சூழல்கள் நான் எனதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் எனதாக நாம் எப்பத்துல இருந்தோ இருக்கும். ஏன் அப்படி இருக்கோம்னீங்கன்னா அறியாமைனால. இப்ப இந்த மாதிரியான பார்வை தெளிவு கேட்டு பெற்று விசாரிக்காததுனால் அவைகளெல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? கிட்டத்தட்ட க்ளோசிங் பண்ணணும். இனிமையை க்ளோசிங் பண்ற மாதிரி. இப்ப எல்லா இந்த மாதிரியான இந்த உதிப்புகள் அத்தனையும் எது நான் எனதனுடைய அத்தனை உதிப்புகளும் அதுல அகந்தையனுடைய வீரியம் கொண்ட ஒரு வேகம் கொண்ட வாசனை. அதுதான் வேகம் கொண்டது பேர் தான் வாசனை. நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு வெளியில இருக்கிற ஒரு காட்சியை பார்த்துட்டு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சு காலத்துல பின்னோக்கி பிரயாணம் செஞ்சு அந்த அனுபவத்தை, அந்த நாள் அனுபவத்தை, அந்த கடைக்கு போனதை எதையாவது ஒண்ணு நினைவு கூர்ந்தீங்களா? இது வாசனா வேகம். உள்ள காலம் உற்பத்தி ஆச்சுன்னாலும் வாசனா வேகம். அதுல எல்லாம் ஒருவன் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறான்ல, அவனை வேண்டப்பா. பார்வையே அவ்வளவுதான். சோ அவனை நீங்க அது கூட அந்த பார்வைன்னா என்ன? அப்படியே வாழுதல். ஏன்னா ஒவ்வொரு சைட்லயும் நீங்க இருக்கணும். ஒவ்வொரு சைட்லயும் நீங்க இருக்கணும்னா எப்படி? வெறுமனே இருக்கணும். வெளியில காரியத்தை நிறுத்தக்கூடாது. புரியுதுங்களா? உங்க டிராவல் என்னமோ போயிட்டே இருக்கு, கால் என்னமோ நடந்துகிட்டே இருக்கு. இந்த திங்க் பண்றவன் திடீர்னு சீரியஸ் ஆயிடலாம். இல்லாட்டி சாதாரணமா பேக்ரவுண்ட் தாட்ஸோட இருக்கான் இல்ல. அப்ப சி நிலைக்காத எண்ணங்கள்னால அந்த எண்ணங்கள் வந்து போறதுனால ஒரு அசதியும் கிடையாது நம்மளுக்கு. கரெக்டா? நீங்களா வழிய எங்கேயாவது ஒரு லொகேஷன் எடுத்தீங்கன்னா தான் இது போன வருஷம் வந்த இடம் இல்ல அப்படின்னு போட்டு மெமரியை ஸ்டிர் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற வேகத்தெல்லாம் கிளறி அது மூலமா ஏதானும் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறீங்க, இல்லாட்டி பண்ணாம விடுறீங்க. ஆக மொத்தத்துல அங்க நிலை கொள்ளுகிறீர்கள். அந்த மாதிரி ஒருவன் எப்படி திடீர்னு அவாந்தரமா உள்ளேந்து உற்பத்தி ஆக முடியும்? இதற்கு நேரடியாக இன்னொரு நம்ம ப்ரூஃப் மாதிரி என்ன சொல்றோம்? ஐயா, ஆழ்ந்த உறக்கத்துல இந்த மாதிரி விழிப்பு நிலையில இந்த மாதிரியா விதவித வாசனைகளோட டிராவல் பண்றவனும் இல்லை, அதுக்கு உண்டான விஷயங்களும் இல்லை, பிரபஞ்சமும் இல்லை. மொத்த நனவு நிலை தாயமானவனே இல்லை. விழிப்பு நிலை தாயமானவனோட இல்லைன்றதும் தெரியாத அளவுக்கு ஏதோ ஒண்ணு நீங்க இங்க இருந்தீங்க. ஆனா அங்க உடம்பு இருக்கு, உடம்புக்குள்ள என்னவோ புத்தின்னு இருக்கு, மனம்னு இருக்கு, அகந்தைன்னு இருக்கு. இருக்கோ இல்லையோ, இல்லையும் இருக்காங்க பக்கத்துல. புரியுதுங்களா? தூக்கத்துல. ஆனா இந்த இருக்கு இல்லையை கடந்து அதால எழுந்த உடனே நம்மளுடைய அனுபவம் என்ன? நல்லா தூங்கினோம்னு வார்த்தை போட்டாலும் இருந்தோம்ன்றது ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள தூங்கினோம்குள்ள இருப்பது என்ன? இருந்தோம். இந்த மாதிரிலாம் இல்லை. உடம்பா இல்ல, புத்தியா இல்ல, மனமா இல்ல, ரெஸ்ட்ஃபுல்லா இருந்தோம், ஆனந்தமா இருந்தோம், சுகமா இருந்தோம் அப்படின்னு மாதிரி அடிப்படை ஒண்ணு இருக்கு. சோ அந்த இருப்பு சுகமயமானது. இதுதான் இந்த நனவு நிலை, விழிப்பு நிலை. நான் எனது குரூப்பே இல்லாமல் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பது நனவு நிலையிலேயே. இப்ப நனவு நிலையில அது இல்லாம போயிடுமா? ஆனா ஆழ்ந்த உறக்கத்துல என்னவாயிடுறோம் நம்ம? டோட்டலி இன்மையும் இருக்கு, இருப்பும் இருக்கு. யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லைன்றது தெரியாத அளவுக்கு விசாரம் இல்லை. அங்க விசாரமும் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஆனா இங்க பண்ணலாம் இல்ல. இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, இப்ப கேட்கும் பொழுது நீங்க எந்த இடத்துல வாசனை மூலமாக பேக்ரவுண்ட்ல நான் கெட்டிப்படுதோ அதை நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இங்க இதுக்கு குரு சந்நிதி வேணும், இதுக்கு சத்சங்கம் வேணும், அப்புறம் இதுக்கு
அடுத்த செகண்ட் அந்த ஜாபை விட்டுட்டு எங்கேயோ போய் தவம் பண்றேன்ட்டு எந்த ஆன்மீகத்தையும் கூட தேடி போக வேண்டாம். எதிரி வந்து உலகம் கிடையாது, எதிரி வந்து உறவு கிடையாது, சூழல்கள் கிடையாது. சூழல்களாக மாறி இருக்கும் நான் எனது பாவம் தான். அது உண்மையில் இல்லாததுன்றது பேரு தான் இங்க ஆன்ம விசாரம். சோ இந்த விசாரம் வந்து இல்லாம இருந்ததுக்கு காரணம் கம்ப்ளீட்டா நம்ம அறியாமைக்கே ஆட்பட்டு எண்ணமயமா, உணர்ச்சி மயமா, உடல் மயமா கஸ்டமைஸ் என்ன பண்றதுன்னு தெரியாது. யாரை இங்க வந்து நிறுத்தணும், எந்த வேகத்தை நிறுத்தணும், எது பேர் வாசனை, எது பேரு சென்டரே இல்லாத திங்கிங்க. புரியுதுங்களா? இப்ப நீங்க வந்து ஒரு காய்கறி வாங்குறதுக்கு போயிருக்கீங்களா, அதுல பலத்துக்கு என்ன திங்க் பண்ண போறீங்க? கரெக்டா? ஒரு காய்கறி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க, 4 காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போறீங்க. ஸோ காத்தால போறீங்க, ஒரு 100 ரூபாய் போறீங்க, ஒரு 4 ஐட்டம் வாங்கிட்டு வரீங்க. இதுல என்ன ப்ரூடிங் ஓவர் இருக்கு? ஒரு கிளியரா நித்திய நியமம். இதுல ஏதான நீங்க வந்து ஏதானும் இது ஆன்மீகமும் இல்லை, லௌகீகமும் இல்லை. காய்கறி வாங்க போனா காய்கறி ஞாபகம் வந்தா பரவாயில்லைங்க. அந்த காய்கறி வாங்க போற சமயத்துல வேற ஏதோ ஞாபகம், அது போகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனையோ ஞாபகம் வருது. ஆமா ஆமா. இப்போ ஒண்ணும் பாத்தீங்கன்னா, இப்போ போறப்போ வண்டி எடுக்கிறதே போறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், என்ன வாங்கணும், எல்லா தாட் ப்ராசஸ். சரி. அதுக்கப்புறம் இப்ப டிராவல் பண்றப்ப பார்த்தா தாட் ப்ராசஸ். இப்ப எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தா நம்ம செட் பண்ணி வச்சிருந்தா, அதாவது பார்த்துட்டே உள்பாறை இருந்தா மட்டும்தான் வந்து பார்த்தோம்னாக்கா இது நிக்குதுங்க. இல்ல விஷயமயமா மாறிட்டாங்களோ, இல்ல ஃபுல்லா அந்த விஷயத்த கூட டிராவல் பண்ணிட்டாலும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா மாறிடுது. ஆமா, விஷயமயமா நீங்க மாறுறதுனாலே என்ன அர்த்தம்? நான் வந்து உங்களை சூழ்ந்து கொள்கிறது, நான் எனது வந்து ஆளுமையோடு வந்து சூழ்ந்துகிட்டு அந்த தருணத்துல உங்க உலகமே தெரியல உங்களுக்கு. காய்கறி வாங்கி போனதே கூட மறந்து போயிட்டு எங்கெங்கயோ சுத்திட்டு வருவோம். கரெக்டா? அந்த அளவுக்கு போகுது. சோ இப்ப வந்து எதுல இருந்து நம்மளை வந்து காப்பாத்திக்கிறதுக்கோ வேலை பண்ணாம தவிக்கிறதுக்கோ ஆன்மவிச்சாரம் கிடையாது. ஒட்டுமொத்தமா உண்மை என்னன்றது உணருது இல்ல. உண்மை என்ன? உண்மையாக இப்ப வந்து நம்ம கிட்ட போஸ்ட் கொடுக்குறவங்க யாரு? நான் விழிப்பு நிலை தானே நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஏரியா. அந்த ஏரியால நீங்க சொன்னது பிராக்டிகலா நீங்க வந்து பைக் எடுக்கிறீங்க, பைக் எடுக்கும் பொழுது பைக்கை வச்சுட்டு ஒரு 4-5 எண்ண ஓட்டங்கள். அது வீரியம் கொண்டு சரி பைக்கு ஹார்ன் சரியா அடிக்காம இருக்கு, அதை போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படி இப்படின்னு ஏதாவது விஷியேட் பண்ணுது. உங்களோட மெயின் இஷ்யூல இருந்து விஷியேட் பண்ணுது. அது கூட முக்கியம் கிடையாது. இப்படி வந்து உங்களை சுட்டா இப்படியும் அப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் இப்படியும் ஒரு வேகம் கொண்ட தன்மை ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் நான். அது என்னுடைய பைக்குக்குன்னு வரட்டும், இல்லாட்டி என்னுடைய ஞாபகத்துக்குன்னு வரட்டும், இல்லாட்டி என்னுடைய ஆன்மீகத்துக்கு கூட வரட்டும், இந்த மாதிரி நான் என்னுடைய அப்படின்ற குரூப்ல இருப்பது பேர் வாசனா வேகம். இவைகளுக்கு வந்து அங்க வந்து என்ன ஆயிடுது, நீங்க வந்து உதவுவது நானுக்கு மையமாக உதவுவது ஒட்டு மொத்தமா ஞாபகங்கள், நினைப்பு மரப்புகள். நினைப்பு மரப்புகள் எது வரைக்கும் இருக்கு? உடம்பு, உலக இஷ்யூஸ் எல்லாமா அந்த நானே வச்சுக்கிட்டு, நான்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன், எனது குரூப்லயும் வச்சுக்கிட்டு. சோ இது பேர் தான் வாசனா வேகம். இது பலத்து எழும் பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல ஞாபகம் வருதுன்றதுக்குத்தான் அந்த ஓயாத ஞாபகம் வரும். புரியுதுங்களா? அதாவது என்ன, கேப் விட்டு கிடையாது. நீங்க வந்து எல்லா பெருமனை தாட்ஸ் இருக்கும் பொழுதெல்லாம் நீங்க அலர்ட் ஆக வேண்டாம், நான் உபச்சாரமா தான் சொல்றேன். ஆனா முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது நீங்க ஜென்ரலாவே இங்க இருந்து ஸ்டேஷனுக்கு போறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது வச்சுக்கோ, 10 நிமிஷம் வரைக்கும் அது ஜென்ரல் ஒரு பார்வை, ஜென்ரல் பார்வை. ஆனா ஜென்ரல் பார்வையிலையும் குறிப்பிட்டு உள்ளுக்குள்ள நீங்க எங்கேயாவது போய் மாட்டிக்கிறீங்களான்றதையும் ஒரு பார்வை. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது வந்து ஒண்ணுமே வராது. அங்க போயிட்டு அசோசியேட்டிவ் திங்கிங்கா உள்ளுக்குள்ள பலத்து ஏதாவது ஒரு அனுபவ வேகங்கள்லாம் பேருதான் வாசனைகள். புரியுதுங்களா? வந்து மழையினால ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இது காற்றுனால உருவாச்சுன்னா அதனாலதான் மழையை தாங்கிட்டு வந்து அந்த இடத்துல கொட்ட போகுது. புயலோ இதுவோ இல்லாட்டி மழையோ கூட ஜாஸ்தியா போயிடும். அத போல இங்க வந்து நானினுடைய வாசனா வேகங்கள் தான். நானோட வாசனா வேகங்கள் இல்லைன்னா ஆக்சுவலா விடுபட்டவர். ஒண்ணும் ஞானம் இல்லாட்டி அறியாமைன்னு அர்த்தம். திங்கிங்கே இல்லைன்னு அர்த்தம். எந்த திங்கிங்கையும் பாராட்டுறதுக்கு அவனுக்கு ஒரு மாதிரி ஜடம் மாதிரி ஆயிருக்கான்னு. புரியுதுங்களா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இவன் இருக்கான்னு சொல்லுவோம், மனநலம் பாதிக்கப்பட்டான். அவனுக்கு என்னென்னவோ வந்துட்டு இருக்கும், ஆனா ஈகோவே இருக்காது. வாயை விட்டு கூட பேசுவான்.
அப்படியே காய்கறி வாங்குறதுக்கு போய் நான் மெக்கானிக்கலா காய்கறி கூட வாங்கிட்டு வந்துருவான். ஆனா போற வழியெல்லாம் பேசிக்கிட்டே போவான், ஓப்பனா பேசிக்கிட்டு போவான். ஏன்னா அவன் வந்து மனத்தில் சிக்கி கொண்டு விட்டான். இந்த மாதிரி மனத்தில், புத்தியில், அகந்தையில் சிக்கி கொண்டு உள்ளுக்குள்ளேயே தனியாக இருட்டில், எந்த இருட்டுன்னு பாத்தீங்கன்னா அஞ்ஞானம். இது இத கொஞ்சம் விசாரிச்சு தொலைச்சிடலாமே அப்படின்னு நம்மளுக்கு என்னைக்குமே தோணும். இதுக்கு ஆரம்பம் கிடையாது. எதுக்கு? இந்த அறியாமைக்கு. இந்த அறியாமை இருட்டுக்கு ஆரம்பம் கிடையாது. அதனாலேயே முடிவும் இல்லாம, விசாரம் இல்லாத இடத்துல முடிவடையாது. புரியுது? விசாரம்னா என்ன? வெறும் ஒரு பார்வை. எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சென்டர் ஓரியன்டா, மோட்டிவேட்டடா, இன்டென்ஷனலா, வேகம் கொள்கின்ற ஏதோ பாவங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு எண்ண ஓட்டங்களோட சேர போவதற்கு முன்னாடியே தெரியணும். அப்போ உங்களது பார்வை வந்து வெறும் பார்வை. அந்த பார்வைக்கு பின்னாடியும் நான் இப்ப எதுக்கு பாக்குறேன்னா அப்படின்னு ஒரு மோட்டிவ் வரக்கூடாது. புரியுதுங்களா? ஆன்ம ஞானம்னு கூட வரக்கூடாது. ஆன்மீகம் சொல்லிட்டு கூட வசதியெல்லாம் நினைச்சு பண்ணீங்கன்னா அதெல்லாம் கூட அகந்தை தான். புரியுதா? அகந்தையினுடைய வாசனை வேகம் தான். சோ இப்படி வந்து நான் எனது குரூப்ல எல்லா விதமாகவும் இது வளைய வந்து கொண்டிருக்கின்றது. இதுல நீங்க கஸ்டமைஸ் பண்றதுக்கு பிக் அண்ட் சூஸ் எப்படி பண்ண முடியும்? பண்ணவே கூடாது. ஏன்னா டோட்டலா ஆழ்ந்த வர்க்கத்துல அடியோட எதுவும் கிடையாது. எதுவும் இல்லைன்னாலும் ஏதோ ஒரு இருப்பு இருக்கு. அந்த இருப்பு இங்க விடுபட்டு போய்விடுமா? போகாது. கரெக்டா? அது மௌனமாவே இருக்கு. அப்புறம் அது அசையாமையே இருக்கு. அசையாமே இருந்து இதே புத்தியை ரெஸ்ட்ஃபுல்லா வச்சு சுகமயமா அதை குளிப்பாட்டி, சுகத்துல குளிப்பாட்டி அனுபவி. அதுவே நம்மளுக்கு உணர்த்துறது என்ன? என்னைக்குமே நம்மளுக்கு வந்து இறப்பு, அதாவது சொரூபத்துக்கு இறப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாதுன்றது ஒரு இது பண்ற. எது சொரூபம்? இந்த ஆழ்ந்த உறக்கத்துல நனவு நிலையா, விழிப்பு நிலையா வாழ்ந்தவன் வந்து இல்லாம போயிடுறான். ஆனா அவன் இருந்துட்டு இருக்கான். நீ இருந்துட்டு இருக்கான். உலகம் இருக்கு. தூங்கிட்டு இருக்கிற உடம்பு கொண்ட அந்த நபருக்கு உலகம் இருக்கு. கரெக்டா? அந்த டி நகருக்கு அவர் எழுதுக்கு போறாரு, அந்த வயதுக்கு எழுதுக்கு போறாரு, அந்த உடம்புக்கு எழுதுக்கு போறாரு. ஆனா இருந்தும் இல்லை, ரெண்டும் மீட் ஆயிட்டு இருக்கு. இதையும் கடந்து ஒண்ணு இருந்தாதான் அதை உணர்த்திக்கிட்டு இருக்க முடியும். அதைதான் எழுந்து நம்ம நல்லா தூங்கணும் அப்படின்ற மாதிரி பண்றோம். அதே மாதிரி இந்த இரட்டைகள்ல, இந்த இரட்டைகள் யதார்த்தமா நான் வச்சுட்டு இருக்கு. அந்த இருந்தும் இல்லையில எப்படி தூக்கத்துல இருக்கோ அதை எழுந்து நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புக்கு கொடுத்துட்டு விசாரம் பண்ணாம விட்டுடுறோம். இங்க வந்து விசாரம் பண்ணுங்க. விசாரம்ன்றது என்ன? அது கூட வெறும வார்த்தையை போட்டு நினைப்பது கிடையாது. நேரடியா வந்து நீங்க வந்து உயிர் பயத்துக்கு ஆட்படுறீங்கன்னா, உயிரா ஃபர்ஸ்ட் எது இருக்கு? கை கால் உயிரா? ஹார்ட் உயிரா? ஹார்ட்டை வந்து நானாக பாவிக்கின்ற எண்ணம் உயிரா? இல்லாட்டி அந்த அப்படியே மொத்த உடம்புக்குள்ள இந்த உடம்பே உயிரே எல்லாமுமே நான் தான் அப்படின்னு நினைக்கின்ற பாவிக்கின்ற அந்த நான் உயிரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே சூக்ஷ்ம சரீரம் வச்சிட்டு வச்சுட்டு டக்குன்னு மறக்காது. புரியுதுங்களா? உங்களுக்கு உயிர் பயம் போயிட்டு வேற ஏதாவது விஷயம் வந்துடும். அந்த விஷயம் வரும்போது உயிர் பயமே இருக்காது. இப்போ ஒருத்தர் விசாரத்துல இருக்காரு, விஷயம் வாசனை வந்துட்டாரு. இப்போ விசாரத்துக்கு வந்துட்டாரு அப்படின்றது அவருக்கு தெரியும் இல்லையா? கண்டிப்பா தெரியும். இல்ல, அந்த பார்வை வந்து தெளிவு கொடுத்துரும். அவங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. அது போக போக தெரியும். அவங்க போடுற பலம், அவங்க அற்புதம், அதுல வந்து தீரத்தோட தன்னை பாக்குறதுன்றத வந்து அவங்க சதா சதா வச்சுக்கணும். அதாவது வந்து இதை வந்து ஒரு மெக்கானிக்கலா வச்சுக்கூடாது. புரியுதுங்களா? நீங்க இன்னொரு கேள்வி கூட அப்ப கேட்டீங்க. அதாவது பர்மனண்டா ஒன்னத்தை செட் பண்ணிட்டா அது பார்த்து பார்த்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்ல கேம் விளையாடுற மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் ஆட்டோ பயோ கேம் கிடையாது. சோ நீங்க என்ன பண்ணும்? எங்க வந்து நீங்க டீவியேஷன் எடுக்கிற இடத்துலதான் சடான்னு இந்த பார்வை ஒரு 4 தடவை டக்கு டக்குன்னு வலிய முயற்சி செஞ்சு பாத்தீங்கன்னா 5வது தடவை அந்த பார்வை உங்களுக்கு முன்னாடி வந்து நான் சொல்றது விளங்குறது அவங்களுக்கு. அப்ப வந்து நான் உங்ககிட்ட வந்து கலைந்திருத்தல்ன்றதே நடக்காது. இரட்டைகள்ல கலைந்திருத்தலும் நடக்காது, உள்ளு வெளியெல்லாம் இருக்காது. நான் நான் கூட திமிரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்படியே பார்த்து பார்த்து என்ன பண்ணுவாங்க? பார்வையே சொரூப பார்வையா இருக்கும். நானுடைய குறிப்பிட்ட லொகேஷனுக்குள்ள, ஒரு உணர்ச்சிக்குள்ள, ஒரு அனுபவத்துக்குள்ள திட்டம் போடுற பார்வையா? அப்படி எல்லாம் வாழ முடியாது. புரியுதுங்களா? இது வந்து விடுதலை.
என்ன நம்மளோட நேச்சர் என்ன, தூக்கத்துல என்ன காலம் இருந்தது, எந்த உடம்பு உங்களுடையது அப்போ. சோ எதுக்கும் எந்த விதமான குறிப்பிட்ட லொகேஷனும் கிடையாது, டைமும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனாலும் இருந்தோன்றது அகண்டமா இருக்கு. ஆனா அது அகண்டம்னா என்ன அர்த்தம், அன்லிமிட்டெட் அப்படின்றதுக்கும் நம்மளுக்கு இங்க நனவு நிலைன்னு நம்மளுக்கு விசாரம் பத்தல. நம்மளும் உணர்ந்தவர்களை நாடவில்லை. புரியுதுங்களா? இப்போ செஞ்சு செஞ்சு அந்த விசாரத்தினாலதான் இதோட பவர் அதிகமாகும். அந்த பார்வையுடைய இல்ல, பார்வையோடைய பவர் எப்பவுமே ஆன்மா அருள். அது நீங்க இம்ப்ரூவ் பண்றது கிடையாது. இப்ப இந்த இடம் ரொம்ப டார்க்கா இருக்குப்பா, இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் டார்ச் கொண்டு வாங்கன்ற மாதிரி கிடையாது. சோ நீங்க அது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லா நீங்க நிறைய தாட்ஸ்ல உங்க உணர்ச்சியை வச்சுதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை இடம் போட்டுருக்கீங்க. கரெக்டா? ஐயோ ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க, என்ன ரொம்ப மோசம் பண்ணிட்டாருன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாவே ரொம்ப மோசம், இல்லாட்டி 10 லட்சம் கூட ரொம்ப மோசம் இல்லை. சோ இப்படின்லாம் வேற கிரேடேஷன் இருக்கும். இது எல்லாமே தாட்டு, உணர்ச்சி ரியலாவும் அந்த உலகத்தை ஆக்கி வச்சிருக்கு. சோ இப்படி கிடையாது. அந்த பார்வையும் அதுக்கும் இதுக்கு நிறைய உண்முக பார்வை வேணும். இந்த விசாரம் நிறைய பவர்ஃபுல் டார்ச் அடிக்கிற மாதிரி இருக்கணும், ஆன்ம பார்வை. அப்படி கிடையாது. இது நீங்க வர 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 இது ஒரு தெளிஞ்ச நிலை. ஏன்னா அந்நியமா உங்களுக்குள்ள, அதாவது எந்த இடத்துல நீங்க உணர்ச்சி மயமா ஒரு முன்ஜாகிரதையா யோசிக்க ஆரம்பிச்சீங்களோ, பயப்பட ஆரம்பிச்சீங்களோ, எதிர்பார்க்க ஆரம்பிச்சீங்களோ, தவிர்க்க ஆரம்பிச்சீங்களோ, இப்படி எல்லாம் ஆரம்பிக்கிற இடத்துலயே அந்த புத்தி தெளிவடைகிறது. அந்த மாதிரி ஒருவன் இருக்கானான்னு பார்த்து. புரியுதுங்களா? பார்த்து அந்த பார்த்தல்னு சொல்றதுனால பார்வைன்னு சொல்றோம். அதுவே ஞானக்கண். ஆக்சுவலா அந்த பார்வை எல்லாமா இருக்கிற ஆன்ம பொருள் தான் அருளுகின்றது. புரியுதுங்களா? இப்ப என் மூலமாக விவரங்களை கொடுக்கின்றது. என்னுடைய விவரங்கள் என்ன பண்ணும், உங்களுக்கு தகுந்த சமயங்கள்ல பார்த்து இப்படி அப்படின்னு என்ன வச்சுன்னு கூட ஜட்ஜ் பண்ணாம நீங்க வெறும் பார்வையா இருப்பீங்க. புரியுதுங்களா? இப்ப எங்கிட்ட இப்ப ஐயா கிட்ட இன்னைக்கு போயிட்டு வந்தேன், டார்ச் லைட்டை கொஞ்சம் பவர்ஃபுல்லா வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? தப்புன்னு தானே, வந்த உடனே பாக்குறது, வந்த உடனே பாக்குறது இல்ல, பாத்துக்கிட்டே இருக்குது, வரவே வராது. வரவே வரலைன்னா நீங்க நிம்மதியாவே இருக்க போறீங்க. இப்ப பார்வை விட்டதுனால எண்ணங்கள் வருதுங்களா, இல்ல என்ன வந்ததுனால பார்வை பார்க்கறதுங்களா? இல்ல, பார்வையை விட்டதுனால என்ன வரும்? என்ன, பார்வையை விட்ட இடம் பூரா டிராபிக் இடம். ஒரு கான்ஸ்டபிள் கூட அங்க இல்லைன்னா, சிக்னலும் எரியலன்னா, எல்லா 4 சைட்ல இருந்து டிராபிக் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அத்த போல இங்க கேப்பாரற்று நடந்துட்டு, மனம், புத்தி, அகந்தை, சூக்ஷ்ம சரீரம். அதுக்கு நீங்க ஆர்டர் எல்லாம் செட் பண்ணல. உண்மையே என்னன்னு பாக்குறோம். நம்ம ஏதோ ஒழுங்குமுறை அது இது சட்ட திட்டங்களை செட் பண்ணி இந்த உடல் கொண்ட நபரை நல்லபடியா வாழ வைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணல. உண்மையே என்ன, இந்த இவைகளுடைய உண்மை என்ன, இந்த மாதிரி எண்ணமா நான் யோசிச்சுட்டே இருக்கேன். இதுல மாறி மாறி வந்துட்டு இருக்கேன். சரிங்களா? இந்த பார்த்தல் தானாகவே விளக்கமயமாக ஆகி ஒரே சென்டரா எப்பவுமே நிம்மதியா. என்ன லட்சணம்? எப்பவுமே சாந்தமா இருப்பீங்க, அமைதியா இருப்பீங்க. அப்புறம் வெற்றி பெருசாவும், ஏன்னா அதுவும் ஒரு வெற்றி மாதிரி மாறினா ஒரு உணர்ச்சி. கரெக்டா? நானுக்கு இந்த உலகத்துல கண்டிப்பா வெற்றி இருக்கு, இருக்கா இல்லையா? தோல்வியும் இருக்கு, துக்கம் இருக்கு, சுகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இரட்டைகள் எல்லாம் இருக்கு. மனம், புத்தி, அகந்தைக்கு இரட்டைகள் இருக்கு. ஏன்னா மனம், புத்தி, அகந்தைன்றதே நானினால் கால தேசத்தினால் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. பிரபஞ்சம் கால தேசமா இல்லையா? பிரபஞ்சத்துக்கு டைம் இருக்கா இல்லையா? சோ நம்ம நம்ம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணத்துக்கு முன்னாடியும் தேசம் இருக்கு, காலம் இருக்கு, நியதி இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாம் இருந்தாலும் மூலம் என்னது? இவைகளாக இருக்கும் நான் என்னதுதான் இவைகளோட மூலம். இந்த நான் என்னதனோட உண்மை என்னதுன்னு பாக்குறது பேர் தான் ஆன்ம விசாரம். அத ஒரு பார்த்தல்ன்ற பார்வை மூலமா தான் பண்றோம். இதுக்கு வேலைகளை தவிர்க்க வேண்டிய அவசியம் அடியோடு கிடையாது. சரிங்களா? ஏன் அதுக்கு நம்ம ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பார்வைக்கு? இப்ப பாக்குறோம், சரி ஓகே இது பண்ணிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி. இப்ப கேஷுவலா ஏன் இப்ப எப்பவுமே செட் ஆகியே இருக்க மாட்டேங்குது? ஏன் அந்த மாதிரி? ஏன்னா இங்க அதாவது இதுதான் அடிப்படை
ஆன்ம விசாரம் அப்படின்றத வந்து உணர்ந்தவர்கள் வந்து உணர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதானே தவிர இங்க அன்றாட வாழ்க்கைக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்க வேண்டியது நம்ம தான் அதை தேடணும். ஏன் செட் ஆக மாட்டேன்றதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து எழுந்துட்ட எண்ணம், இப்ப எண்ணம் ஏன் எழுந்துக்குது? நான் தான் அடிப்படையில அறியாமையா இருக்கிற, இது நான் விசாரிக்காத தன்மை தான் நான். கரெக்டா? அந்த நான் எனது நேரடியா உடம்போட பற்று கொண்டு டபக்குன்னு வந்து எண்ணமா மாறி ஒரு சுழல்ல கொண்டு போய் தள்ளி விட்டு, அதனால விசாரிக்க மாட்டேன்றோம். சோ அப்படின்னா நான் எனது அடிப்படையில இதனுடைய விஞ்ஞானம் என்ன? இதனோட விஞ்ஞானத்துக்கு என்ன? வேற எங்கேயும் பெருசா போய் விசாரம் பண்ண வேண்டாம். தூக்கத்துல ஒருத்தரும் கிடையாது. புரியுதுங்களா? ஒப்பிடுறதுக்கு இவ்வளோ பிரபஞ்சமாகவும் நானாகவும் என்னையாகவும் என்னுடைய உறவுகளாகவும் என்னுடைய உயிராகவும் என்னுடைய அறிவாகவும் என்னுடைய பணமாகவும் என்னுடைய தேசமாகவும் எல்லாமாகவும் எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாமாக இருந்தாலும் அடிப்படையில் இதன் உண்மை என்ன? இதுதாங்க ஆக்சுவலா சனாதன தர்மம். புரியுதுங்களா? சனாதன தர்மம்னா என்னன்னா ஆன்மபுரம், தேச காலங்களை கடந்து எல்லாவற்றையும் கடந்து, அதான் இதுல சார் எல்லா மதமும் அடைக்கிறது. எல்லாமுமே சர்வ மதம், ஏன்னா எல்லாமுமே வந்து மனம் புத்தி அகந்தைன்ற நானானது உலகத்தில் கற்பித்து எல்லாரும் உண்மை பொருளை தான் தேடுறேன். புரியுதுங்களா? ஆனா என்ன தேடுறோம்ன்றது தெரியல. என்ன தேடுறோன்றது தெரியலன்னு சொல்ல முடியாது. அதான் எப்படி எப்படியோ அவங்கவுங்க வழியில அவங்க தேடுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சித்தாந்தம். புரியுதுங்களா? ஏன்னா அந்த நான் தான் அதை தீர்மானிச்சுக்குது. இங்க வந்து நான் யார் விசாரம் என்ன பண்ணுதுன்னா நானையே பின்னாடி போக வைக்குது. ஏன்னா பார்வையே என்ன? இப்ப வந்து தாட்ஸ் பத்தி இல்ல. உங்ககிட்ட எழுந்த தாட்ஸை பத்தி நம்ம சீரியஸாவே எடுத்துக்காதீங்கன்றோம். ஆனா திங்கரை யாருன்னு பாரு. புரியுதுங்களா? அதே மாதிரி அனுபவங்களை எடுத்துக்காதீங்கன்றோம். அனுபவிப்பவன் யாருன்னு பாரு. அப்படின்னு நம்ம மையம் கொண்டு மனிதனாக வாழ்ந்து கொண்டு ஒவ்வொரு என்ன விஷயங்களை தான் நம்ம வாழணும். விஷயம் மூலமா தான் என் வாழ்க்கை வாழப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லையா? சோ அதையே பாருப்பா, அதையே பாருன்றதுதான் நான் யார் விசாரம். அதனால்தான் நான் யார் விசாரத்துக்குள்ள எல்லா மதமும் கம்பேட்டபிளா இருக்கும். நீங்க எந்த மதத்தை சார்ந்தவராகவும் இருக்கலாம். இந்த சனாதனம் நல்லன்னு எப்பொழுதும் எல்லாமாகவும் எங்கேயும் இருந்து கொண்டிருப்பது. எப்பொழுதும் எல்லாமாகவும் எங்கேயும் இருந்து கொண்டிருப்பது என்ன? ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற ஒரு சுகமயமான அறிவு இருப்பு. அதுவேதான் தனக்குள்ளேயே பிரதிபலித்து எந்த நான் வந்தாலும் அகாமடேட் பண்ணிடுது. நம்ம தான் என்ன சொல்றோம்? கண்டுபிடிக்கிறான். யாரு உணர்ந்தவன் என்ன பண்றான்? பாரு, இது வந்தா தானே நான் எல்லாமா மாறுறேன். என்னுடைய எண்ணுபவனா நான் மாறுவதே என்னுடைய நான் எழுந்தாதான். அதுவும் தேகத்தோட நேரம் அட்டாச் பண்ணிக்கிட்டு என்ன மதிக்கவே இல்லைங்க ஆபீஸ்ல, நேற்று வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் இப்படி பண்ணிருக்கேன் அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒண்ணு. அப்படின்னா என்ன மதிக்கவே இல்லை, நான் எப்பேற்பட்டேன், நான் எவ்வளவு ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படி இப்படின்றத அந்த ஒப்பிடுதல் எல்லாம் மனத்தை வச்சு பண்ற நான்ன்றது எங்க நேரம் பண்றது? உடம்ப ஓனரா திங்கருக்கும் ஓனர் ஆக்கிக்குது, எக்ஸ்பீரியன்சஸ் அனைத்துக்கும் ஓனர் ஆக்கி இதெல்லாம் பார்க்க வைக்கப்படுகிறது. இதை பார்க்க வைக்கிறதுன்றதும் வந்து அந்த வேலைகளை தவிர்த்து பார்க்க வைக்கல. துறவுக்கு போய் பாருன்னு சொல்ல, எந்த மதத்துல வேணா இரு, எந்த ஜாதியில வேணா இரு, எந்த குலத்துல வேணா இரு, எதை வேணா வழிபடு, எப்படி வேணா பண்ணு, ஆனா எல்லாத்துலயும் இது பண்ணலாம். பண்ணப்பட வேண்டிய இடமே வந்து நான் எனது குரு. அது பண்றதுனால அந்த அந்த சொதர்மம் சொல்லப்படுற அந்தந்த குலத்துக்கு உண்டான தர்மம், தொழில், அந்த மதத்துக்கு உண்டான சித்தாந்தம் இதெல்லாம் ஒண்ணுமே பாழ்பட்டும் போகாது. இது என்னன்னா ஆதி உண்மை, அடிப்படை உண்மை. உண்மையான நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா இது போயிடும் ஐயா. இது போகாது. இது எப்படி போகும்? இதுதானே நம்ம உண்மையான நான்ன்றது தான்ற சொரூபம். அந்த சொரூபத்துக்கு அந்நியமாக இது இல்லைன்றதும் சொரூபமே உணர்த்தி விடும். இப்போ நம்ம என்ன சொல்றோம்? ஆழ்ந்த உறக்கத்துல இருந்த தானு இப்ப எப்படி இல்லாம இருக்கோன்றோம். நம்ம தான் விசாரிக்காம விட்டோன்றோம். நம்ம எதை விசாரிக்க முடியும்? தானே விசாரிக்க முடியாது. இப்ப இருக்கிற நானை வந்து கேட்கிறோம், என்னப்பா இவ்வளவு சீரியஸா நீ இந்த அனுபவத்தை வந்து சொல்லி 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 கஷ்டப்படுறியே அப்படின்னு கஷ்டப்படுபவனை பார்வை பார்க்க சொல்ற. அது என்ன? அது உண்மையில் இல்லாதது,
இந்த உணர்ச்சிக்கு ஆட்பட்டு தன்னை உண்மையாக்கி கொண்டிருக்கிறது. இது பேர் அறியாமை. விசாரிக்காததனால் அறியாமை. நீ தூக்கத்தில் இல்லையே, இப்ப இந்த உணர்ச்சியில தனியா புலம்புறீங்க. இதையும் சகஜமா விடு. ஏன்னா இந்த ஆளுதான் தூங்கிட்டு இருந்தான், இப்போ இந்த துக்கத்துக்கு ஆட்பட்டு இருக்கான். சோ இந்த துக்கமும் அந்நியமா இல்ல, இவன் தான் நானுன்னு என்னை நான் மாற்றிக்கொண்ட அறியாமையும் அதுக்கு அந்நியமா இல்ல. ஆனா இப்ப நீ விசாரிச்சப்ப என்ன நடந்தது உங்ககிட்ட? மொத்தமா சூரவன் நம்பாரு. அதுல அறியாமையும் இருக்கு, ஞான தெளிவும் இருக்கு. புரியுதுங்களா? இப்ப ஞான தெளிவை பிடிச்சுக்கிட்டு அறியாமை என்ன பண்றீங்க? அறியாமை இருந்துட்டு போட்டுமே, எனக்கு நஷ்டமாயிடுச்சு. இப்ப நஷ்டத்தை தாங்குற சக்தியும் ஞானம் கொடுக்குது. புரியுதுங்களா? சில இந்த பாயிண்ட் இப்ப சில கில்ட்டி ஃபீலிங்லாம் வருது சாமி. ஐயோ நம்ம உள்பார்வை பார்த்தும் என்னால இதை நிறுத்த முடியலையே. ஏன்னா சுபவாசனை திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த செஞ்சிருப்பேன் சாமி. அப்ப நான் இது உள்பார்வை பார்த்து அதையும் மீறி நான் செய்யணும்னு வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருது. ஐயோ இது செட் ஆகல பழுது, அப்ப நம்ம கரெக்டா தப்பா தான் பண்ற பழுது, அப்ப இது கரெக்டா இல்ல இது ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கு சாமி. இப்ப நீங்க அதான் கில்ட்டி ஃபீலிங், சுபவாசனை, கரெக்டா தான் பண்றோம் இல்ல தப்பா பண்றோம் அதனாலதான் இப்படி வருது, இப்படின்ற குழப்பமே அங்க இருக்காது. அப்படி குழப்பம் கொண்ட பார்வை கூட அது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாவே அது என்ன பண்ணுது? ஆழ்ந்த உறக்கத்துல இருப்பது இந்த இருக்கு இல்லைய கடந்த ஒரு ஆமா கடவுள். ஆமா இப்ப கில்ட்டி ஃபீலிங்கா ஆனவனும் ஒரு புரோட்டோடைப். அவனுக்கும் அங்க இடம் இருக்கு. இங்க நாத்திகத்துக்கும் இடம் இருக்கு. இந்த சனாதன தர்மத்துல நாத்திகத்துக்கும் இடம் இருக்கு. அப்புறம் எல்லா மதங்களுக்கும் இடம் இருக்கு. எல்லாத்துக்குமே இடம் இருக்கு. ஏன் இப்படி இருக்குன்னா, ஏன்பா ஆழ்ந்த உறக்கத்தையே கடந்து இருக்குன்னா, புரியுதுங்களா? ஆழ்ந்த உறக்கமும் கிடையாது. ஆழ்ந்த உறக்கத்துல என்ன இருக்கு? இரட்டைகளா இருக்கு. செத்து போன உடல் மாதிரி இருக்கு, ஆனா உயிருள்ள உடல். கரெக்டா? அப்போ என்ன சமையல் பண்ணணும் அந்த சமயத்துல? அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்குன்றோம். இத நீங்க இந்த புதிரை தீர்க்க முடியாது. எது? இந்த இரட்டைகள் புதிர். ஐயோ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ இந்த வெறும் விசாரத்தையும் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? இப்ப கில்ட் ஃபீலிங் வருது, நான் கரெக்டா தானே பாத்துட்டு இருந்தேன். சோ கரெக்டா பாத்துக்கிட்டு வரா மாதிரி ஒரு நான் பாவத்தையும் கூட கூட வளர்த்துக்கிட்டு வரீங்க. இது கரெக்ட், இது தப்பான பார்வை அப்படின்னு அந்த சும்மா இரு பார்வைக்கெல்லாம் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி டெஃபினேஷன் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா இரு பார்வைக்கு எந்த ஒரு விளக்கமான டெஃபினேஷன் கிடையாது. எப்படி பார்வை? ஃபர்ஸ்ட் பார்க்கிறவன்றது இல்ல, ஆனா பார்த்தல் மயமாக நம்ம உள்ள ஒரு சாட்சி ரூபமா இருக்கணும். ஏன்னா தூக்கத்துல அப்படிதான் இருக்கு. இறந்து போன உடல் மாதிரி இருந்தாலும் அங்க இருக்குங்க. பிறக்காதவன்றவன் யாரு? உடம்பே இல்லாதவன் தான். கரெக்டா? அப்படின்னா அங்கேயும் அது இருக்கணும்ல. சோ எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு சாட்சி ரூபமா அருவமாக வடிவமற்று எல்லையற்று இருக்கிற ஒரு உணர்வு, பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. ஆனா வடிவம் கிடையாது, நீங்காதது. புரியுதுங்களா? தனியா ஒதுக்காது ஒரு குறிப்பிட்ட லொகேஷன். என் புத்திக்கு முன்னாடி என் புத்தியினோட அண்டர்ஸ்டாண்டிங்கா. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல கில்ட் ஏன் ஃபார்ம் ஆகுது? இதெல்லாம் கரெக்ட்னு போட்டுருக்கு, சரியான வழி. அது சரியான வழியில பேசிங்கன்னா அது பேர் கில்ட் அப்படின்னு. இது ஆடி ஆடி பழக்கப்பட்டதுதான் நான் பார்ப்போம். இந்த கன்ஃபியூஷனே இதுக்கு வராது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், கில்ட் ஆச்சுன்னா கூட நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கில்ட்டியா ஃபீல் பண்றான்ல ஒருத்தன், அவனை மன்னிச்சிருக்கேன், நீ இருந்துட்டு போயா. நீ என்னமோ ஆன்ம ஞானமா 5, 7, 8 வருஷமா அட்டன் பண்ணிட்டே இருக்க, இவ்வளவுதானா? இவ்வளவு முட்டாளா பிஹேவ் பண்றத யாரும் சொல்லுங்களா? பரவாயில்ல, ஓகே. ஐயா பெரிய அது இதுன்னு எதானோ என்ன போகுதான். அவரும் முட்டாளா இருக்கலாம். நானே சொல்றேன், முட்டாள்தனம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா முட்டாள்தனம்ன்றது ஒரு ரிலேட்டிவ் இது. புரியுதுங்களா? ஒண்ணு தெரிஞ்சிருக்கேன், தெரியாம இருக்கேன். இதுல தெரியுது தெரியாது எல்லாமே எதுக்கு நடக்க முடியும்? என்ன நான் சென்டரா பண்ணிக்கிட்டாதான். இந்த சென்டர் எங்க வருது? நான் என்ற சென்டர் எங்க வருது? உங்களோட பெயரு வடிவத்தோட சேர்ந்துதான் ஒரு எண்ணம் எழ முடியும். கரெக்டா இல்லையா? நான் சொல்றது. அதனால என்ன வந்தாலும் சரி, நிஜமான துக்கம் வந்தாலும் சரி, நீங்க துக்கமும் சகஜம். ஏன்னா இதெல்லாம் எப்ப சேர்க்கப்பட்டதுன்னா, ஞானம் வந்தா துக்கம் போயிடாது. ஏன்னா இது கம்ப்ளீட்டா துக்கம் அனுபவிப்பவன் உண்மை இல்லைன்றது ஞானம். துக்கம் அனுபவிப்பவனே இல்லை என்பது பரிபூர்ண தெளிஞ்ச புத்தியினோட நிலை. புரியுதுங்களா?
இப்ப அப்படின்னா எப்படி இருப்பான்? ஆக்சுவலா அவனுக்கும் உயிர் போகும், அவனுக்கும் ஆக்சிடென்ட் ஆகும், அவனுக்கும் என்னமோ பிரச்சனைகள் வரும். அத்தனையும் என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஞானத்தை தெரியணும். இதுக்கும் அளவுடு. ஏன்னா இதுக்கு எல்லாம் நடக்கும். உடம்புன்ற வஸ்து அன்சர்டன். ஒரு உயிரணு சில சன நேரம் தான் நம்ம உடம்புல இருக்கு. அப்புறம் தேஞ்சு போயிடுது. சக்தியை கொடுத்துட்டு அது இறந்து போயிடுது. வேற புது உயிரணு வருது. இப்படியே வந்து இது எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. 5 கோஷங்களும் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. பிரபஞ்சமும் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. இப்படி சேஞ்ச் ஆகிற சயின்ஸ்னால கூட சொல்லல. ஏன்னா அதுக்கு நடுநாயகமா ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு அந்த சேஞ்சஸ் எல்லாம் கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கான் பாருங்க. அவனால வந்து இன்னும் அவைகள் சிரம் பெறுகின்றன. அவன் தான் நான் எனது குரூப். இது வந்து எனக்கு பெரிய ரொம்ப துக்கமான ரொம்ப கிரேடேஷன் பிரிச்சு பிரிச்சு கிரேடேஷன் போட்டுட்டு ஆமா அதுக்கு சுத்தினே இருக்கிறது. எதாவது ஒரே போட்டுல வச்சுட்டு எல்லாத்தையும் டெமாலிஷ் ஆகலாம். இல்ல எல்லாத்தையும் வந்து நீங்க ஒரே பார்வையில போட்டு நீங்க டெமலிஷ் பண்றது, இரட்டைகளை டெமலிஷ் பண்றது. இரட்டைகள் யாருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சென்டர் இல்லாம சொரூபம் வெறும் பார்வை. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து பார்த்தல் மூலமாக உங்க விளையிறது என்ன? நீங்க 5 நிமிஷம் உடனே பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, நாளெல்லாம் பாக்குறீங்க, ஆயுஸ் பூரா பாக்குறீங்கனால என்ன வித்தியாசத்துல போகும்? ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட வந்து தனித்து தாய்மானவன் தான் செயல்படுவீங்க. எல்லா கதாபாத்திரங்களையும் அழகா பொருந்தி வேலை பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா டிட்டாச்மெண்ட் செட் ஆயிருக்கு. உங்களை பாதிக்காது. துக்கமும் பாதிக்காது, சுகமும் பாதிக்காது, வெற்றியிலையும் பாதிக்காது, தோல்வியும் பாதிக்காது. அப்படின்னா என்ன? அடிப்படையில சாந்தமயமாக உள்ளே இருக்கு. சாந்தத்திலிருந்து தான் உங்களுடைய சௌக்கியங்கள்லாம் வரணும். கரெக்டா இல்லையா? அடிப்படையில நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன நிம்மதியா இருக்கணும். நான்றது வந்து நானுக்கும் நிம்மதிக்கும் ஒத்தே போவாது. ஆனா நான் என்னென்ன பார்த்துட்டே இருந்தேன்னா கண்டிப்பா நிம்மதியா இருப்பேன். இருப்பேனா இல்லையா? கரெக்டா? ஏன்னா பண்ண வேண்டியது நடந்துட்டு இருக்கும். எதையும் தவிர்க்கவும் மாட்டேன். ஏன்னா அதுவும் தர்மம். எதோட தர்மம்? அறியாமையோட தர்மம் என்ன? செயலாற்றுதல். கரெக்டா? அதனாலதான் இங்க துறவுக்கும் போக முடியாது. கதாபாத்திரங்கள்லாம் ரெனௌன்ஸ் பண்ணிட முடியாது. புரியுதா? நல்லதுன்னு தனியாவும் கிடையாது. எல்லாத்துலயும் வந்து உங்களுக்கு அது வந்து தொடர்ந்து வரும். அதை பண்ணிட்டு அதுலயும் பார்த்து எந்த கெடுதலும் யாருக்கும் நடக்காம பார்த்து பார்த்து பண்ணணும். புரியுது? எனக்கும் நடக்கூடாது, யாருக்கும் நடக்கூடாது. இன்னொருத்தருக்கு நடக்குதுன்னா என்னோட தர்மமா இருந்தாலும் விட்டுடணும். அப்படின்ற அளவுக்கு ஏன்னா எல்லா இடத்த பத்தியும் எல்லா நானை பத்தியும் தெரிஞ்சிடும். உங்களுக்கு இது எப்பேற்பட்ட மறுமலர்ச்சி பாருங்க. சொல்லுது விளங்குதா? சொல்லுது விளங்குதா? சோ ரெட்டைகள் ரூல். அதாவது என்னடா இது குழப்பமா இருக்கு, இப்ப பார்த்தது கரெக்டா, பார்க்காததுனால தான் நம்ம குழப்பமா இருக்கு. ஏன்னா இப்படி சந்தேகம் வந்ததுனாலே அது ஆக்சுவலா நானுடைய நான் வந்து வேகமா வாசனையோட இயங்கிட்டு இருக்கேன். ஆமா, அதனால வெறுமனே அதை சீரியஸா ட்ரீட் பண்ண வேண்டாம். ஓ இதுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இன்னும் டார்ச் லைட்டை நல்லா அடி பார்வைய அப்படின்லாம் ஆரம்பிக்காது. ஒண்ணுமே பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே சகஜமான பார்வை. எல்லாத்தையுமே தொடராம ஆனா பண்ணணும். மிஸ் ஆச்சுனாலும் மிஸ் ஆச்சுன்னா ஓகே போட்டோம். நீங்க பார்க்கல, அரை மணி நேரமா பார்க்கல, அதுக்கப்புறம் அதை உட்கார்ந்துட்டு அடுத்த நிமிஷம் உண்மை பண்ணீங்கன்னா அதுவே பைத்தியக்காரத்தனம். ஆமா, அதுதான் நான். அதுதான் சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு உங்களையே திருப்பி பிளாக்மெயில் பண்றேன் நான். சோ இங்க வந்து எது தப்பும் கிடையாது, எது ரைட்டு. அப்படின்னா பொறுப்பத்த தன்மையான்னு கேட்டீங்கன்னா, ஐயா இது பூரா வந்து உள் பார்வை. ஆனா வெளியில எல்லாம் இருக்கு. வெளியில எல்லாம் சரி இருக்கு, தவறு இருக்கு, நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. ஏன்னா அதுதான் இந்த உடம்புக்கு. அதுதான் இப்ப எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காத நான் சாப்பிட்டேன்னா உடம்பு ரிஜெக்ட் பண்ணுவோம்ல, வியாதி ஆக்கி காமிக்குமா இல்லையா? சோ இதெல்லாம் வந்து இதனுடைய அடிப்படை தன்மைகள். சரிங்களா? இப்போ ஒருத்தருக்கு அந்த பார்வை வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்பயுமே கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க டெய்லி ஒரு ப்ராக்டிஸோ சம்திங் ஏதோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது வந்து 24/7 பண்ணணும்ன்றது வந்து நம்மளுடைய எப்பயுமே இருக்கணும், இதுதான் வந்து ஃபைனல் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் அப்படின்றது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு எப்படி படல, இல்ல எனக்கு உள் பார்வை டக்குன்னு செட் ஆகலாம் அப்படின்றவங்களுக்கு என்ன சாமி பண்ண? சரி, இந்த பதிலுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். ஆனா கேள்வி வாங்கிட்டேன். சரிங்களா? கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு